நமக்கு சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இப்படி தான்ப்பா பண்ணுவோம், இதை தான் செய்வோம் அப்படின்ருவாங்க. என்ன கரெக்டாக சார்? ஸோ அதனால அந்த பக்கங்களும் நம்ம வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வர மாட்டாங்க. நடுவில் சிக்கினது யாருன்னா அந்த மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இவனுங்க தான் அந்த கரெக்டாக அந்த 11, 12, 13, 14, அதாவது அந்த டீனேஜ் வயசு. நார்மலாகவே அவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் செல்ஃபோன் விஷயத்தில் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, சாண்டியாகோவில் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு தமிழ் பட்டிமன்றம், அதுவும் மாணவர்கள் மட்டுமே பேச்சாளர்களாக பங்கு பெறுகிற ஒரு முதல் பட்டிமன்றம் இதுதான். ரொம்ப நன்றிங்க. சரி, மாணவர்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீ என்னப்பா இங்கே பண்ணுற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கள் வீட்டில் மனைவி தான் கேட்டாங்க என்கிட்ட. நான் தான் சொன்னேன், ஏமா நம்ம வீட்லேயே ஒரு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த பொண்ணை வேற டெய்லி காலையில் இருந்துச்சு ஒரே பஞ்சாயத்து, ஃபோன் வாங்கி தருவியா மாட்டியா, இதே பேச்சு தான் டெய்லி. சரி, நம்ம மாணவர்களுக்கே அதை கேட்டுருவோம், அதோட நன்மை என்ன தீமை என்னன்னு கேட்டு எனக்கும் ஒரு முடிவெடுக்க வசதியாக இருக்கும், உங்களுக்கும் வசதியாக இருக்கும் இல்லையா? அதனால நான் இங்கே வந்துட்டேன். நம்ம மாணவர்களை கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னொரு சிறப்பான நாள். வந்திருக்கிற தாய்மார்கள், பெண்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். அனுப்பணும், அப்பதான் நம்ம பண்ற கஷ்டம் புரியும். எனக்கு நடுநிலை பள்ளியில தான் ஒரு கைபேசி இல்லை, அதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, கைபேசி வெளியில எடுத்து இதை போட்டோ எடுத்துக்கோங்க, இது வந்து நம்ம வீட்டு பாடமா பண்ண போறோம், நம்ம எல்லாரும் இந்த கஹூட்ட கைபேசியில விளையாட போறோம். எல்லா ஆசிரியர்களிடமும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கைபேசி இருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கைபேசி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும். அதே என்னமா சொல்ற? இல்ல நானும் அதே மாதிரி தான். ஆனா எனக்கு தனி கைபேசி வந்த உடனே அதோட சுதந்திரத்தினால எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ என்னோட தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, நான் எல்லாரையும் கூப்பிடலாம், அவங்களும் என்னை கூப்பிடலாம். என்னோட கைபேசி வந்து என்னோட நட்பையும் உறவையும் ரொம்ப வலிமைப்படுத்தி ஒரு பொதுகையிலே பேதையாகி மாமகளில் மங்கையாகி காவிரி கரையிலே மறந்தையாய் துள்ளி திரிந்து தங்கை கரையெல்லாம் நடனமாகி இளம் இமயத்தை வாழால் அளந்து நதிவழி நாகரிகளின் தாயாகி என்றென்றும் இளமையாக இன்றும் என் தாய் தமிழை வணங்கி எல்லோரும் வைக்க போகும் வாதங்கள் நேர சேமித்து விரைவான தகவல் பரிமாற்றம். இங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க, பூரா போய் பித்தலாகும். சரி, அப்படி சேமிச்ச நேரம் எங்கெல்லாம் போச்சு? அந்த சேமிச்ச நேரம் எல்லாமே கேம் விளையாண்டு செலவழிச்சிருக்கோம். படிக்க ஆன்லைன் ரிசர்ச் 1000 கொட்டி கிடக்குது, அதெல்லாம் படிச்சு அறிவிய வளர்த்துக்கிறோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இது பத்தி நான் சொல்ல கூட தேவையில்லை. அதனால எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க எங்களுக்கு சாதகமாக தான் திரும்ப சொல்லுவீங்க. ஆனா எனக்கே எங்களமா தெரியும். ஆனா உங்க பொண்ணு கூட இப்போ நடுநிலை பள்ளி வந்ததா, அவருக்கு போன் வாங்கி தரவான்னு நினைச்சிட்டு எனக்கு சாதகமாக திரும்ப சொல்லிடுறாங்க. என்னையமா மாட்டி விட்ட? நீ இப்போ எந்த கிரேடு? நீ 9th போயிட்ட, ஹை ஸ்கூல் போயிட்டு. ஓகே, நீ அவசியம் தானே பேச வந்திருக்கிற. சரி, ஓகே, பேச நல்லா பேச. அந்த பேனாவை போட சொல்ல முடியுமா? அந்த பையன் தான் நல்லா வரையணும். இதே மாதிரி தான் கம்மி சொல்ல மாதிரி இருக்கு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு பள்ளி மாணவியா எனக்கு எப்படின்னா அந்த கைபேசி உதவி செஞ்சிருக்கு நான் சொல்றேன். முதலாவது, எனக்கு ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு ஏதாச்சும் புரியலன்னா எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு என் கைபேசி கிட்ட தான் கேட்க முடியும். அவங்க சொல்லிட்டு சில நேரம் எனக்கு புரியாது. அப்பா சொன்னது அவங்களுக்கு புரியல, அதனால நீ கைபேசி யூஸ் பண்ணிருக்க. இப்போ எங்க அப்பா படிச்ச சிலபஸ் வேற மாதிரி தானே. இப்போ எங்க கைபேசி கிட்ட தான் கேட்க முடியும். இப்போ என் கைபேசியில பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ், ஆன்சர்ஸ்லாம் வரும் எனக்கு புரியுற மாதிரி. அதுவும் ரெண்டாவது, எங்க அம்மா அப்பாவோட தொடர்புல இருக்கேன். இப்போ நான் எங்க தோழிலாம் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல எல்லாமே பிளான் பண்ணுவாங்க. இப்போ நான் கூட போய் வெளில சுத்திட்டு வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு செம்மடி வரும். இப்போ என்கிட்ட கைபேசி இருக்கிறதுனால திட்டிலே முடிஞ்சிருக்கு. என்னால் சொல்ல முடிஞ்ச 4 காரணங்கள் சொல்றேன். முதல், தூக்கம்.
இந்த வீட்டு பாடம் இருக்கிறதுனால தூங்க முடியாம இருக்கிறாங்க மாணவர்கள். அதனால அவங்களுக்கு வந்து கிடைக்கிற தூக்க நேரமே ரொம்ப கம்மி தான். இதுலேயும் வந்து அவங்க ஒரு கைபேசி கொடுத்துருந்தா நிச்சயம் மாணவர்கள் இரவில் போய் ஏதாவது சின்ன செய்தி சத்தம் கேட்டாலும் இல்லை ஏதாவது கொஞ்சம் தூக்கம் வரனா கூட போய் சோஷியல் மீடியா பார்க்க ஆரம்பிச்சுவாங்க, இல்லை என்ன ஏதுன்னு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இனி பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற 8 மணி நேரம் தேவை, ஆனால் அவங்களுக்கு 8 மணி நேரம் கிடைக்காது. இது அவங்களுக்கு கிடைக்காதுன்னா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்காது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க ஏதாவது பள்ளிக்கு போனால் அதுவும் வந்து அவங்க சோர்வாக இருப்பாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. குழுமி இருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, அனுபவம் பேசுமா ஆரம்ப காலம் பேசுமா? எங்களோட அணியை பாருங்க, எல்லாருமே வந்து நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கு வந்திருக்கிறோம். எங்களோட எதிரணியில இப்போ 2 பேர் இன்னும் நடுநிலை பள்ளியிலேயே தான் இருக்கிறாங்க. அப்ப நாங்க சொல்றது சரியா இருக்குமா, எங்களோட எதிரணியில இருக்கிற 10 குட்டிகள் சொல்றது சரியா இருக்குமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வினீஷ், நானே தமிழ் ஸ்கூல்ல நிறைய தடவை பார்த்திருக்கேன். 10 விரலோடு 14 விரலாக அவங்களோட அலைபேசியை தூக்கிட்டே அலைவாரு. அவர் ஏன் வந்து அனாவசியம்னு பேச வந்திருக்காருன்னு எனக்கே புரியல. இல்லம்மா, இன்னைக்கு காலையில இருந்து இல்லம்மா, இன்னைக்கு காலையில இருந்து அண்ணன் அலையலாம். அன்றே சொன்னார் பாரதி, காசி நகர புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம்னு. அந்த கருவி தானே இந்த அலைபேசி. இதை எப்படி மறக்க முடியும்பா? இருக்கு. ஆனா நடுநிலை பள்ளி மாணவர்கள் ஸ்மார்ட் ஆகவே விடாது. நடுநிலை பள்ளினா என்ன நீங்களே சொல்லுங்க. ஆரம்ப நிலை பள்ளி, அதாவது எலிமெண்டரி ஸ்கூலுக்கும் உயர்நிலை பள்ளிக்கும் நடுவில் இருக்கு. அதுவும் இப்பதான் டீனேஜ் ஸ்கூல்ல வேற போறாங்க. ஆரம்ப நிலை பள்ளியில என்ன பண்ணுவாங்க, நிறைய விளையாடுவாங்க, நிறைய வரைவாங்க. ஆனால் நடுநிலை பள்ளி போகும்போது அவங்க நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட விளையாட்டு நேரம் வரைகிற நேரம் குறையும். அவங்களோட படைப்பாட்சி, அதாவது கிரியேட்டிவிட்டியும் குறையும். அது பத்தாவதுக்கு ஒரு திறன்பேசியை வாங்கி இன்னும் குறைக்கணுமா?